மக்களே, இலங்கை அரசாங்கம், வானிலை அறிக்கை மையம் எல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. என்னென்று சொன்னால், இப்போ இந்த டித்வா புயல்ன்றது கிழக்கு கடற்கரை பிரதேச இதுக்குள்ளே இருக்கி 55-60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டித்வா புயல் நிலை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த புயல் கிழக்கு கடற்கரை ஓரமாக மட்டக்களப்பு, திருகோணமலை, அப்படி அங்கால வடக்கு யாழ்ப்பாணம் சென்று இந்தியாவிலுள்ள தமிழ்நாடுக்கு சென்றடையும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த கரையோரத்தால் செல்லும்போது அதிகூடிய சேதங்களை ஏற்படுத்தும். காற்று அதிவேகமாக வீசும். மற்றது மழையும் அதே நேரத்தில் அதிகமாக பெய்யும். மக்களை பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. வெளியில் வராதிங்க, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியில் வாங்க, சும்மாலாம் வெளியில் திரியாதீங்க. பாதுகாப்பு இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மண் சரிவு அபாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகூடிய வெள்ளம் பெருக்கெடுக்கும் என்றும் அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. எனவே இதுக்கு அமைய மக்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. ஒரு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. உயிர் போனால் கடைசி வரைக்கும் வராது. உங்களுக்கு பாதுகாப்புன்னு எது தோணுதோ அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து செல்லுங்க. ஒரு அசால்ட்டாக இருந்துடாதீங்க மக்களே. இப்போ இந்த புயல் கடும் சேதத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்காங்க. மற்றது இதுவரைக்கும் இந்த அனர்த்தத்தின் மூலமாக இறந்தவர்கள் கிட்டத்தட்ட 60ஐயும் தாண்டித்து அப்படி என்று சொல்கிறாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முதலும் 7 பேர் ஒரு மண் சரிவுலேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. 2 பேரை காணலை, தேடும் பணியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. மக்களே, அரசாங்கத்துடைய அறிவுரையை கேட்டு பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. உங்களோட பாதுகாப்பு அது நீங்கள் தான் உறுதிப்படுத்தணும். அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. சும்மா அசால்ட்டாக இருக்கிறது, அந்த வெள்ளம் பார்க்க போகிறது, அந்த ரோட்டில் மீன் பிடிக்கிறது, இப்போ வெள்ளம் இப்போ ஓடிக்கொண்டிருக்கும் போது அதுக்குள்ளால வாகனத்தை கொண்டு போகிறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க.